வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்தியன் பாலிட்டியை பத்தி பேசுறோம். இந்தியன் பாலிட்டி நமக்கு யூபிஎஸ்சில இருந்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் ரொம்பவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த இந்தியன் பாலிட்டி. இந்த இந்தியன் பாலிட்டியை நம்ம தெளிவா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குரூப் 4 இருக்கட்டும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும், நாம தேர்வை பாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பக்கத்துல நெருங்கிட்டோம் அது போல இருக்கும். இந்த பாலிட்டியை நம்ம தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா. இந்தியன் பாலிட்டி அப்படின்னா என்ன? அதாவதுங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்க போறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? முடியாது. ஏன் அரெஸ்ட் பண்ண முடியாது? அது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கு. அவர் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாலும் நாம சொல்லலாம், எனக்கு ஆர்டிகல் 21ல என்ன சொல்லி இருக்கு, ரைட் டு லைஃப்னு சொல்லி இருக்குல்ல, என்னோட ரைட் டு லைஃப் நீங்க எப்படி பறிக்கலாம்? அதாவது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் சொல்லி இருக்கு. நீங்க எப்படி என்னோட ரைட் டு லைஃப பறிக்கிறீங்க? ஆர்டிகல் 21ல என்ன சொல்லிருக்குன்னு சொல்லி நாம போலீஸ் கிட்ட நாம பேசணும் அப்படின்னா அவங்க பயந்துட்டு போயிருவாங்க. இல்ல, நம்மள கைது பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஒருத்தர் மர்டர் பண்ணிட்டாரு, ஒரு தெஃப்ட், ஒரு ரேப்பு, ஏதோ ஒன்று இருக்கட்டும், நான் அந்த மாதிரி ஒருத்தரை கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை? இப்போ அது ஆர்டிகல் 22ல சொல்லியிருக்கு. ஒருத்தரை கைது பண்றதுன்னு முடிவு ஆயிடுச்சு. முடிவானதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எந்த கிரவுண்ட்ல அவரை நம்ம கைது பண்றோம்னு சொல்லணும். எந்த கிரவுண்ட்ஸ் அப்படின்னா, அவர் என்ன குற்றத்திற்காக அவரை நம்ம கைது பண்ண போறோம் அதை நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஃபுல் லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அதாவது அவருடைய வக்கீல் கிட்ட நம்ம பேச வைக்கணும். அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க முக்கியமான நெருங்கிய சொந்தம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இவருடைய அரெஸ்ட் பத்தி இன்டிமேட் பண்ண வேண்டியது ஒரு போலீஸோட பொறுப்பு. இதெல்லாம் ஆர்டிகல் 22ல சொல்லியிருக்காங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில பல வகையில இந்தியன் பாலிட்டி கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. அதை நம்ம தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த இந்தியாவில் வாழ்றது ரொம்பவும் சுலபமா இருக்கும். அரசாங்கம் நம்ம மீது எந்த ஒரு குற்றத்தையும் ஈஸியா சுமத்த முடியாது. நாம அதுல இருந்து தற்காத்துக்காக இல்ல பாதுகாப்புக்காகவாவது நமக்கு இந்தியன் பாலிட்டி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. சாதாரண மக்களுக்கு இந்தியன் பாலிட்டி இவ்வளவு தெரியணும் அப்படின்னும் போது, இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நாம என்ன பண்ண போறோம், ஒரு ஆபீசரா ஒரு இடத்துக்கு போக போறோம். அப்போ நமக்கு என்ன சட்டங்கள் எப்படி இருக்கு இந்தியாவில், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம இந்தியன் பாலிட்டியை பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 1ல இன்னைக்கு இந்தியன் பாலிட்டில என்ன பார்க்க போறோம்னா, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதாவது கான்ஸ்டிடியூஷனை எப்படி உருவாக்குனாங்க, கான்ஸ்டிடியூஷனால தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த கான்ஸ்டிடியூஷனை யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, கான்ஸ்டிடியூஷன் எந்த சமயத்துல நமக்கு இயற்றப்பட்டது, அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேயே கான்ஸ்டிடியூஷனை இயற்றிட்டோமா, இல்ல நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷனை இயற்றணுமா, அதை எப்படி கான்ஸ்டிடியூஷன் இயற்றதுக்குன்னு சொல்லி ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி தேர்வு பண்ணி அந்த அசம்பிளிக்குள்ள அனுப்புனாங்க, இதை பத்தி முழுசா பேச போறோம். இந்த இந்தியன் பாலிட்டி கூட நம்ம எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் பேக்ரவுண்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி நம்ம ரொம்பவும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிய வரும்போது இந்தியன் பாலிட்டி ரொம்பவும் ஈஸியா இருக்கும். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி ரெண்டும் மெர்ஜ் ஆனபடி தான் நாம பார்க்க போறோம். என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோட பேர் அஜய் காந்தி. நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேச போறோம். என்ன அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்ப உருவாச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த கான்ஸ்டிடியூஷன், இப்ப இந்த வார்த்தையை முதல்ல எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். எங்க இருந்து வந்தது அப்படின்னா, 1934ஆம் ஆண்டு எம்.என். ராய் அப்படின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த எம்.என். ராய்னா ஒண்ணும் இல்ல, மணபேந்திரநாத் ராய். மணபேந்திர நாத் ராய் இவர் என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் ஏன் இதை சொல்றாரு? ஏன்னா மகாத்மா காந்தி அப்போ இருக்காரு, ஜவஹர்லால் நேரு இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் இருக்காரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு. இவங்க எல்லாம் இதை பத்தி பேசாத போது ஏன் இந்த மணபேந்திர நாத் ராய் கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறாரு? முதல்ல இவர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்.
கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவோட மெம்பர் இந்த மனவேந்திரநாத் ராய். இவருக்கு எங்க இருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்ற கருத்து அவருக்கு உதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1906. 1906ல ரஷ்யாவில் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில் நம்ம எப்படி பிரிட்டிஷை எதிர்த்து சுதந்திர போராட்டம் பண்ணமோ அதே போல ரஷ்யாவில் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் வேணும்னு சொல்லி சொல்லும்போது ரஷ்யாவில் யார் அதிகமா இருக்கிறதுனா கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ் அதிகமா இருக்கிறதால ரஷ்யாவில் 1906ல ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அது என்ன டிமாண்ட் அப்படின்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எங்களுக்கு ஒண்ணு வேணும். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படின்னா அந்த நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் நாங்க உருவாக்க போறோம். அதற்கு உருவாக்குறதுக்கு ஒரு ஆளால முடியாது இல்லையா? அதனால நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் கூடி எங்களுக்கான சட்டத்தை நாங்களே ஒரு புத்தகமா போட போறோம். அதுக்கு பேர் கான்ஸ்டிடியூஷன். 1906ஆம் ஆண்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி ரஷ்யாவில் கோரிக்கை வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி மெம்பர்ஸ். சரியா? இந்த ரஷ்யாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மெம்பர் வந்து இந்த மனவேந்திரநாத் ராய். அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்தியாவுக்கும் பரவுது. இவர் வந்து இந்தியாவில் இருக்காரு இந்த மனவேந்திரநாத் ராய். அப்போ இவர் என்ன சொல்றாரு 1934ல எனக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும், இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 1906ஆம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா? இதே 1906ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ். இந்தியாவுக்கு வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற வார்த்தையை எழுப்புறாங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா செல்ஃப் ரூல் அப்படின்னு அர்த்தம். என்ன செல்ஃப் ரூல் அப்படின்னா எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம், அதுக்கு விடுங்கன்னு நம்ம வெள்ளக்காரங்க கிட்ட கேட்கிறோம். 1906ஆம் ஆண்டு பூர்ண ஸ்வராஜ் நடக்குது. இந்த பூர்ண ஸ்வராஜ்ல உள்ளார்ந்த கருத்து என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்றது உள்ளார்ந்து இருக்கு இந்த பூர்ண ஸ்வராஜ்ல. இவங்களுக்கு இந்த கருத்து எங்கிருந்து தோன்றி இருக்கு? இந்த 1906 ரஷ்ய புரட்சியில் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. உலகத்திலே ரஷ்யாவில தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை பத்தி பேச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய நாட்டுல வந்திருக்கு, அமெரிக்கால வந்திருக்கு, யூரோப்ல வந்திருக்கு, நிறைய இடத்துல வந்திருக்கு. ஆனா ரஷ்யா வந்து நமக்கு பக்கத்துல இல்ல. எங்கேயோ ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு, பரவாயில்ல. பக்கத்து வீட்டு பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டான், ஓ அப்படியா, அப்ப என்னால முடியாதா, நானும் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1906ஆம் ஆண்டு அதே ஆண்டு இந்தியா வந்து பூர்ண ஸ்வராஜ் வேணும், செல்ஃப் ரூல் வேணும்னு சொல்லி அதுல உள்ளார்ந்து கான்ஸ்டிடியூஷனும் தேவைன்னு சொல்லி கேட்கிறாங்க. 1934ஆம் ஆண்டு அதன் தொடர்ச்சியா இந்த எம்என் ராய், அதாவது மனவேந்திரநாத் ராயும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ 1935ல என்ன நடக்குது அப்படின்னா ஐஎன்சி, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வேணும். நாங்க 1906ல சொன்னோம் இல்லையா, எங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னு சொல்லி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிமாண்ட் வைக்கிறாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எங்களுக்குன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வைக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் முக்கியமா எந்தெந்த கட்சிகள் இருக்குது அப்படின்னா ஒன்னு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ரெண்டாவது முஸ்லீம் லீக். இவங்க தான் முக்கியமா இருக்காங்க. இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி. 1938 இந்த 1938ல ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வேணும், ஆனா நமக்கு அது எப்படி தேவை அப்படின்னா வித்தவுட் அவுட் சைட் இன்ஃபரன்ஸ், வெளியாட்கள் யாருமே அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருக்கக்கூடாது. நம்மள வெள்ளக்காரங்க ஆட்சி பண்றாங்க, வெள்ளக்காரங்க இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருக்கக்கூடாது, மாறா இந்தியர்கள் மட்டும்தான் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. ஜவஹர்லால் நேரு எனக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி கட்டாயமா தேவை அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு 1938ல சொல்றாரு. ஆனா வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ்ல எனக்கு வேணும், வெளியாட்கள் யாரும் இல்லாம இந்தியர்கள் மட்டுமே அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1937 இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரொவின்சியல் எலெக்ஷன்ஸ் சொல்லி நடக்கும். அதாவது இந்தியாவில் இப்போ மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதே போல அப்போ மாகாணங்கள் அதுக்கு பேரு. 11 மாகாணங்களுக்கு எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 11 மாகாணங்களுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து எதனால நடந்திருக்கு, எதன்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இதே வருஷம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்
1935 இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா மாகாணங்களுக்கு நாங்க தேர்தல் உண்மையா நாங்க கொடுக்கிறோம், தேர்தல்ல எலெக்ட் ஆகிற பிரதிநிதிகள் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணலாம், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி பதவி அது போல கொடுக்கிறோம், எம்பி கிடையாது எம்எல்ஏ, அந்த ரேஞ்சில் உங்களுக்கு பதவி கொடுக்கிறோம் 1935 சட்டத்துல சொல்லி 1937 11 மாகாணங்களுக்கு எலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. இந்த 11 மாகாணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். 1938 இப்ப ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு, இவரும் ஒரு மெம்பருக்கு மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காரு. இந்த 1937 எலெக்ஷன் வச்சாங்க இல்லையா, இதுல ஒரு மாகாணத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வந்து ஒரு மினிஸ்டரா இருக்காரு. இப்போ இது என்ன மாதிரி சமயம் அப்படின்னா, இந்த 1907, 8, 9, இந்த 1940 இதெல்லாம் என்ன மாதிரி சமயம்னா, இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயம். இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து இரண்டாம் உலக போர்ல ரொம்பவும் கடுமையா பாதிக்கப்படுது. இரண்டாம் உலக போர், முதல் உலக போர், இதெல்லாம் நம்ம வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியில பிரீஃபா பார்க்க போறோம். 1940 இந்த காலகட்டம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு கடுமையான போர் நடக்கக்கூடிய காலகட்டம். இங்கிலாந்து வந்து உலக போர்ல உள்ளாய் பல சித்திரவதை அனுபவிக்குது. பல பணங்கள் வந்து இங்கிலாந்து கிட்ட இல்லவே இல்லை. பணம் இல்லாததுனால, ஆட்களும் சண்டை போடுறதுக்கு இல்லாததுனால இந்தியா கிட்ட கேட்கிறாங்க, ஏன்னா இந்தியாவை இங்கிலாந்து தானே ஆட்சி பண்ணுது, நீங்க வந்து போராட வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்தியாவில் யார் இருக்கிறார், வைஸ்ராயா இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. வைஸ்ராய் அப்படின்னா யாரு, அதாவது இங்கிலாந்து சார்பா அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி இந்தியாவை ஆட்சி பண்றாரு. அவருடைய பேர் என்ன அப்படின்னா, 1940 லார்ட் லின்லித்கோ. இந்த லின்லித்கோ என்ன சொல்றாரு, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லி ஒன்னு கொடுக்கிறாரு. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் எதுக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி இதோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு இந்த ஆகஸ்ட் ஆஃபர் கொடுக்கிறாரு அப்படின்னா, இங்கிலாந்து போர்ல சிக்கி இருக்கு, இங்கிலாந்துக்கு உதவி பண்ண ஆட்களும் கொஞ்சம் பணமும் தேவை, அதனால இந்தியா வந்து இரண்டாம் உலக போர்ல இங்கிலாந்துக்காக சண்டை போட போகுதுன்னு இவர் சொல்லிட்டார், இந்த லார்ட் லின்லித்கோ. அதாவது லின்லித்கோ பிரபுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. 1939 என்ன சொல்றாரு, இந்தியா வந்து சண்டை போட போகுது. யாருக்காக சண்டை போட போகுது, இங்கிலாந்துக்காக உலக போர்ல சண்டை போட போகுதுன்னு இவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிக்கிறதுக்கு இவர் யாரு, இதை யாரு கேட்கிறாருன்னா ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு. நாங்க இந்தியர்களை கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணலாம், இது வந்து யாரோடைய இது, எங்களோட இது இல்லையா, நீங்க எங்களை தானே கேட்டு முடிவு பண்ணணும், அப்புறம் எதுக்கு ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ் வச்சீங்க, அப்புறம் எதுக்கு நான் ஒரு மினிஸ்டரா இருக்கேன், இங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, இந்தியர்களோட நலனை நாங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க வந்து இந்தியர்களை போர்ல எதுக்கு இறக்கி விடுறீங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சண்டை போட்டது மட்டும் இல்லாம அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. தொடர்ந்து ஒவ்வொருத்தரையா ஜவஹர்லால் நேருவோட ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் பதவியை ராஜினாமா பண்றாங்க, அமைச்சர் பதவியை. எதுக்காக, இந்தியா வந்து உலக போர்ல இருக்க போதுன்னு எதுக்கு நீங்க சொன்னீங்கன்னு இந்த லார்ட் லின்லித்கோவை எதிர்த்து கேட்கிறாங்க. இப்போ இந்த லார்ட் லின்லித்கோ என்ன சொல்றாரு, பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் ஆகுது, இவங்களை சமாதானப்படுத்தி எப்படியாவது போர்ல இறக்கி விட்டா மட்டும்தான் நம்மளால போர்ல ஜெயிக்க முடியும். இரண்டாம் உலக போர்ல ஜெயிச்சாதான் தன்னுடைய அந்தஸ்தை இந்த உலகில நிலைநாட்டிக்க முடியும் இங்கிலாந்தால. இங்கிலாந்துக்கு இது கௌரவ பிரச்சனை, இந்தியாவை ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாதானம் பண்ணி போர்ல இறக்கி விட்டுறலாம். லார்ட் லின்லித்கோ கொடுக்கறது தான் ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆகஸ்ட் ஆஃபருடைய சரத்துகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ஆகஸ்ட் ஆஃபருடைய சரத்துகள் வந்து என்னென்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நாங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம், இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம். ஆகஸ்ட் ஆஃபர் 1940 நடக்குது. இந்தியாவுக்கு நாங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வார் அட்வைசரி கவுன்சில், அதாவது போர் வந்து எப்படி நடக்கும், போர் யார் யாரெல்லாம் நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படின்றது ஒரு வார் அட்வைசரி கவுன்சில் இருக்கும் இல்லையா, போர் இப்படி நடத்துங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு. அந்த வார் அட்வைசரி கவுன்சில்ல இந்தியர்களுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இது வந்து ரெண்டாவது.
மூணாவது என்ன அப்படின்னா வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். வைஸ்ராய்க்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் இருக்கும் இல்லையா, அதாவது வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, இந்த எலெக்ஷன்ஸ் நடத்தி இந்த மாகாணங்களுக்கு உண்டான அமைச்சர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்களா, அது மாநில அளவுல. இப்போ இந்த வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்னா ஒரு வைஸ்ராய் இருப்பாரு, இவர் வந்து அரசர், அதாவது வைஸ்ராய். இவருக்கு கீழே ஒரு 2 பேர் இருப்பாங்க, யாருன்னா துணை வைஸ்ராய். அவங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா கமாண்டர் இருப்பாரு, நிதித்துறையை பாத்துக்கிற ஒருத்தர் இருப்பாரு, மத்த வியாபாரத்தை பாத்துக்க ஒருத்தர் இருப்பாரு, வரிகளை போடுறதுக்காக ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். இவங்க இந்திய அளவுல, அதாவது இந்தியால எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்றாங்களோ இந்தியா முழுக்க, அதாவது இந்தியானா இந்தியா கூடவே பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது எல்லாத்தையும் சேர்த்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆட்சி பண்ணுதோ, இந்த ஆட்சி பண்றாங்களோ இந்த வெள்ளையர்கள், இது முழுக்க இவங்க தான் திட்டம் போடுறவங்க இல்லையா. இந்த வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல இந்தியர்களுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை கொடுக்கிறாரு. இதுக்கு பேரு ஆகஸ்ட் ஆஃபர் 1940. இதனால என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. இந்த ஆகஸ்ட் ஆஃபர்ல முக்கியமான சரத்து இது, அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, 1940 இந்திய தேசிய காங்கிரஸோட பிரசிடென்டா ஒருத்தர் இருப்பார்ல, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர், அவருடைய பேர் என்ன அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத் இவர் என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட டொமினியன் ஸ்டேட்டஸா கேட்டேன், டொமினியன்னா முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்ல. இந்தியா வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, அதாவது இந்தியா எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் இந்தியா எப்படி வேணாலும் எடுக்கலாம். அது நல்லதுல போய் முடிஞ்சாலும் சரி, கெட்டதுல போய் முடிஞ்சாலும் சரி. ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கலாம், அந்த போர்ல வெற்றி பெற்றாலும் சரி, தோத்தாலும் சரி. ஆனா முடிவெடுக்கிற அதிகாரம் இந்தியா கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்தியா வந்து யாருடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்ட நாடு கிடையாது. மற்ற நாடு இதை பண்ணாதன்னு சொன்னாலும் இந்தியா செய்யும், அதுதான் உண்மை. அது சாவரின் கண்ட்ரி. டொமினியன் அப்படின்னா என்னன்னா, ஆஸ்திரேலியா வந்து ஒரு டொமினியன். இந்த ஆஸ்திரேலியா இப்போ வந்து டொமினியனா இருக்கு, இங்கிலாண்டோட டொமினியன். இப்போ இந்த டொமினியன்னா என்னன்னா, ஆஸ்திரேலியாவுக்கும் சுதந்திரமா எங்க வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், என்ன அவங்கள நாட்டுக்குள்ள என்ன வேணாலும் சட்டங்களை இயற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனாலும் அவங்க யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து மகாராணியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு டொமினியன் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ இந்த அப்துல் கலாம் ஆசாத் என்ன சொல்றாரு, நான் டொமினியன் கேட்கல, எனக்கான சுதந்திர நாடு கேட்டேன், நான் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி கேட்கிறேன், நீ டொமினியன் கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா மகாத்மா காந்தி சொல்றாரு. இது வந்து ஒரு அவுட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபரை பத்தி சொல்றாரு. இது வந்து இந்தியர்கள் மத்தியில எடுபடல, அவங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்கிலாந்துல போர் நடந்துகிட்டு இருக்கு, உலக போர்ல இங்கிலாந்து ஜெயிக்குதா தோக்குதா, இந்த விஷயங்கள்லாம் இங்கிலாந்துல நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து 1942 போர் நடந்துகிட்டே இருக்கு, இந்தியர்கள் ஒத்துக்கல. 2 வருஷம் கழிச்சு இன்னமும் போர் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியர்களை இன்னும் போர் தீவிரமா நடக்கிறதால இந்தியர்களை இறக்கி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் சொல்லி அனுப்புறாங்க. இந்த கிரிப்ஸ் மிஷன்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. கிரிப்ஸ் மிஷன் இதுல கூறப்பட்ட சரத்துகள், முக்கியமான சரத்துகள்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு நீங்க வந்து கான்ஸ்டிடியூட் அசம்பிளி கேட்குறீங்க, அதுதான் உங்களோட டிமாண்டு, கான்ஸ்டிடியூட் அசம்பிளி கொடுத்தாரு. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிய நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் யார் யார் இருக்கிறது, இந்தியாவில் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கீங்க, முஸ்லீம் லீக் இருக்கீங்க, மூணாவதா யார் இருக்கீங்க அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது இந்த சமஸ்தானங்கள்லாம், சின்ன சின்ன சமஸ்தானங்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஹைதராபாத் நிஜாமா இருக்கட்டும், பஞ்சாப் பாட்டியாலா மகாராஜாவா இருக்கட்டும், ஒரு சில இடத்துல ரஜபுத்திரர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில சிற்று அரசுகள் வந்து இன்னமும் இருக்கிறாங்க, புதுக்கோட்டையில, தஞ்சாவூர்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா மன்னர் மாநிலங்கள்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லி சொல்றாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு
நீங்க ஏற்றக்கூடிய புது சட்டம், அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் பிடிக்கல அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து அவங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை நாங்களே இயற்றி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதா? கான்ஸ்டிடியூஷனை இந்தியா இயற்ற போகுது. இப்போ இந்தியா முழுசா ஏற்றும் போது இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கோ இல்ல தஞ்சை சமஸ்தானத்துக்கோ இல்ல பஞ்சாப் சமஸ்தானத்துக்கோ ஏதாவது ஒரு சமஸ்தானம், மொத்தம் எத்தனை சமஸ்தானம் நீங்க தெரிஞ்சுக்கோம்ல, 565 மன்னர் மாநிலங்கள் இருந்தது. 565 மன்னர் மாநிலங்கள் வந்து அப்ப இருக்கு. இதுல ஒரு மாநிலம், அதாவது ஒரு மன்னர் மாநிலத்துக்கு உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் பிடிக்கல அப்படின்னாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை நான் புதுசா ஏற்றுவேன். இங்கிலாந்துல இருந்து அரசியல் எக்ஸ்பர்ட், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வர வச்சு இவங்களுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் நான் புதுசா இயற்றி இவங்கள நான் காமன்வெல்த் நாடு கூட அட்டாச் பண்ணிக்குவேன்னு சொல்லி சொல்றாங்க. காமன்வெல்த் நாடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை முடிச்சுட்டு காமன்வெல்த் நாடுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இவங்கள நான் காமன்வெல்த் கண்ட்ரியோட நான் அட்டாச் பண்ணிடுவேன். அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து இவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கேட்குறீங்க, உங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி கொடுத்துறோம். ஆனா மன்னர் மாநிலங்கள் வந்து உங்களோட கான்ஸ்டியூஷன் பிடிக்கல அப்படின்னா அவங்களை எங்களோட இணைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரிப்ஸ் மிஷனை எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, இதை வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்னு குறிப்பிடுறாரு. ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பார்ட்டிஷன். இது எதுக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, பிரிட்டிஷ் எந்தெந்த இடத்துல ஆட்சி பண்றாங்களோ அங்கதான் மக்களுக்கு மனக்கசப்பு, அங்கதான் மக்கள் வந்து பிரிட்டிஷ் எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த மன்னர் மாநிலங்களை பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, எங்களுக்கான வரியை கட்டிட்டு நான் ஏன் உங்களை தொந்தரவு பண்ண போறேன், நீங்களாவே இருங்க அப்படின்னு சொல்லி மன்னர் மாநிலங்களை சொல்லிட்டாங்க. மன்னர் மாநிலங்கள் பிரிட்டிஷ் காலத்துல எப்பவுமே பிரிட்டிஷுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்போ மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு, இவங்க சுதந்திரம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 565 மன்னர் மாநிலங்களையும் பிரிட்டிஷ் கூட இணைக்க பாக்குறாங்க. இது வந்து இந்தியாவை பிரிக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி குறிப்பிடுறாரு. மேலும் இவங்க வந்து காமன்வெல்த் நாடு கூட சேர்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, காமன்வெல்த் நாடு அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ இந்தியா வந்து காமன்வெல்த் நாடுல இருக்கு. இங்கிலாந்து எந்தெந்த நாடையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்ததோ சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒரு கூட்டமைப்பா உருவாக்குறாங்க. புரியுதா? எந்தெந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அந்த நாட்டை ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி அதுக்கு அந்த கூட்டமைப்புக்கு பேர் வந்து காமன்வெல்த் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த காமன்வெல்த்ல இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை சேர்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காமன்வெல்த் நாடு இன்னொரு காமன்வெல்த் நாடு கூட சண்டைக்கு போக கூடாது. அப்படி சண்டைக்கு போனா இங்கிலாந்து வந்து அடிக்கும். காமன்வெல்த் நாட்டோட தலைவர் இங்கிலாந்துல இருக்காரு. இங்கிலாந்து மகாராணி தான் காமன்வெல்த்தோட தலைவர். அவங்க வந்து ஒரு பெயரளவுக்கோ இல்லை எப்படியோ அவங்க தான் தலைவரா இருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் மற்ற நாடுகள்லாம் இயங்குது. ஏன் இப்போ இந்தியா கூட அந்த காமன்வெல்த் நாடுகள்ல இருக்குது. இந்தியாவுக்கு பிடிக்கலன்னா வெளியே வந்துடலாம், அது வேற. ஆனா இவங்க வந்து அங்க போயிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து திரும்பவும் இவங்களுக்கு குடுன்னு சொல்லி கேட்க முடியாது. இந்தியா வந்து யாராவது இவங்க மேல போராட்டம் பண்ணாலோ இவங்க மேல அடிச்சாலோ அது இங்கிலாந்து வந்து திருப்பி கேட்கும். ஏன்னா காமன்வெல்த் நாடுகளில் சண்டை போட்டா இங்கிலாந்துக்கு பிடிக்காது. ஏன்னா இங்கிலாந்து தான் அதோட தலைவர். இது வந்து ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பார்ட்டிஷன் சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த 1942 என்ன நடக்குது அப்படின்னா, மகாத்மா காந்தி கிளம்பிடுறாரு வெள்ளையிலே வெளியேறு இயக்கம்னு சொல்லி. குயிட் இந்தியா மூவ்மெண்ட். குயிட் இந்தியா மூவ்மெண்ட் மகாத்மா காந்தி கிளம்பிடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து நாட்டின் கிழக்கு பகுதியில நான் தாக்க போறேன். அதாவது இப்ப சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒரு ஆர்மி சேர்ந்துருச்சு. ஆர்மி சேர்ந்த உடனே நான் என்ன பண்ண போறேன், வெள்ளையர்களை அடிச்சு துரத்த போறேன். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. 1900 முஸ்லீம் லீக் இருக்காங்க இல்லையா, இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்க, எங்களுக்கு தனி நாடுக்கு வேணும்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஏன் இத்தனை நாள் கிளம்பாம இப்ப முஸ்லீம் லீக் எங்களுக்கு தனி நாடு கேட்டு கிளம்புறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் வாயளவுல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு வேணும் வேணும்னு. 1940 என்ன நடக்குது அப்படின்னா, முஸ்லீம் லீக் ஒரு தீர்மானம் போடுது, பாகிஸ்தான் அப்படின்னு முகலாயர்களுக்கு மட்டுமான ஒரு தனி நாடு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா இந்த கிரிப்ஸ் மிஷன்ல பிரிக்கிறதுக்கான வழியே இல்லை. எது, அதாவது இந்தியாவை பிரிச்சு பாகிஸ்தானா கொடுக்குறேன்னு அவங்க இதை பத்தி எதுவுமே பேசலையே. பேசாத போது நான் ஏன் இந்த கிரிப்ஸ் மிஷன் ஆதரிக்கணும்னு சொல்லி முஸ்லீம் லீக் ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க, கலவரம் பண்றாங்க இந்தியா முழுக்க.
மகாத்மா காந்தி வெள்ளையிலே வெளியேறன் அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. சுபாஷ் சந்திர போஸ் நான் வந்து உங்களை அழிக்க போறேன், இந்தியர்களை வச்சு உங்களை அடிச்சு துரத்த போறேன்னு அவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு. முஸ்லீம் லீக் தலைவர்கள் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இதனால இந்தியாவில் பெரிய பிரச்சனையாகுது. பெரிய பிரச்சனையான உடனே இங்கிலாந்துல இருந்து ஒரு போன், யாருக்கு, லார்ட் லின்லித்கோ அப்படின்றவருக்கு ஒரு அழைப்பு, ஒரு போன்னா ஒரு அழைப்பு வருது, கடிதத்தின் மூலமாவோ இதன் மூலமாவோ ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு அப்படின்னா 1945 லின்லித்கோ நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது. லின்லித்கோ கிளம்பி போறாரு. லின்லித்கோ கிளம்பி போக புதுசா யாரையாவது ஒருத்தர் வைஸ்ராயை நியமிக்கணும் இல்ல, அவருடைய பேரு வேவல். வேவல் வந்து இந்த லின்லித்கோவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது இந்தியாவுக்கான வைஸ்ராய 1945 வேவல் வர்றாரு. சண்டை தான் உக்கிரமா நடந்துகிட்டே இருக்கு இந்தியாவில். வேவல் வந்து ஒண்ணு சொல்றாரு, அதோட பேர் என்ன அப்படின்னா 1945 வேவல் பிளான். இந்த வேவல் பிளான் அப்படின்னா என்னன்னா, வேவல் பிளான் 1945. இந்த வேவல் பிளான் அப்படின்னா என்னன்னா, இந்தியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்தியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வைஸ்ராய் அது கீழே வந்து நிதியமைச்சர் இருப்பாங்க, வரித்துறையை பார்க்க ஒருத்தர் இருப்பாரு, மருத்துவத்துறையை பார்க்க ஒருத்தர் இருப்பாரு, கல்வித்துறையை பார்க்க ஒருத்தர் இருப்பாரு. பல பேர் வந்து இந்த வைஸ்ராய்க்கு கீழே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க எல்லாமே யாரா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களா இருப்பாங்க. இந்த எதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் ஆஃபருக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து இந்தியர்கள் சேர்ந்தாங்க. ஆனா இப்ப வேவல் பிளான் என்ன சொல்றாரு, ஒரு சில பேர் இந்தியர்கள் இருக்கீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இந்தியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். வைஸ்ராயும் கமாண்டர் அப்படின்னா இந்தியா முழுக்க பாதுகாக்க ஒரு ராணுவ தளபதி இருப்பார் இல்லையா ஆங்கிலேயர்களுக்கு. இவங்க 2 பேரை தவிர மீதி வரித்துறையா இருக்கட்டும், பினான்ஸா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், எந்த துறையா வேணா இருக்கட்டும், அதுல எல்லாமே இந்தியர்கள் நீங்களே இருங்க. உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா, அதாவது இந்த கேஸ்ட்ல இருந்து இவ்வளவு வரணும், இந்த மதத்துல இருந்து இவ்வளவு வரணும், அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சு நானே உங்களை தேர்ந்தெடுக்கிறேன், சண்டையை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வேவல் பிளான் சொல்லி ஒன்று குறிப்பிடுறாரு. அது இந்தியர்கள் ஏத்துக்கல. இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுது. வேவல் பிளான் 1945 இதையும் ஃபெயிலியர் ஆயிடுது. இப்போ 1940 வரைக்கும், 40 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் கொடுக்குற எல்லா திட்டமும் ஃபெயில் ஆயிட்டே இருக்குது. இதை வந்து நாம ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வரலாறு படிக்கும்போது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஜாலியன் வாலாபாகா இருக்கட்டும், சௌரி சௌரா இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்தியர்கள் மீது பல வன்முறைகளை வந்து நிகழ்த்தப்பட்டது. இது எல்லாமே ஏன் நிகழ்த்தப்பட்டது? இந்த 1940 45 வரைக்குமே ரொம்பவும் ஒரு கடுமையான சூழல் இந்தியாவுக்கு. இன்னொரு கொடுமை என்னன்னா, 1943 பெங்கால்ல ஒரு கடுமையான பஞ்சம் வந்து ஏற்படுது. இப்படி பஞ்சம் எல்லாம் ஏற்படும் போது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, இந்தியா பல பாதிப்புகளை உள்ளாகுது. நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கும் போது நம்ம எதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம வந்து சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி மட்டுமே படிச்சுட்டு இருக்கோம். நம்ம இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், சுதந்திரத்தை நம்ம எப்படியோ ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு நம்ம இடத்துல இருந்தே நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ஆனா அதை மாத்தி எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் கொடுக்க போறவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனுடைய மனநிலையில இருந்து யோசிக்கும் போது இந்த வரலாறு முழுசா நமக்கு தெரியும். நம்மளுடைய நிலையை பத்தி மட்டுமே யோசிக்காம, நமக்கு வந்து சுதந்திரம் ஒருத்தன் கொடுப்பான் இல்ல, அவன் இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா முழு ஹிஸ்டரியும் நமக்கு கண்ணாடி மாதிரி அப்பட்டமா தெரியும். 1940 45 வரைக்கும் இங்கிலாந்துல யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் என்ற ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. இந்த காலம் இந்த லார்ட் லின்லித்கோ இந்தியாவில் வைஸ்ராயா இருக்காங்க. இங்கிலாந்து பிரிட்டன் பார்லிமெண்ட்ல யாரு பிரைம் மினிஸ்டர்? அவங்க தானே நமக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வின்ஸ்டன் சர்ச்சில்
1940 இருந்து 45 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் அவரு. இவர் இந்தியர்கள் மீது எப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல இந்தியர்களை பாக்குறாரு அப்படின்னா, மிருகத்தனமான மதத்தை கொண்ட மிருகத்தனமான மனிதர்கள் இந்தியர்களை பார்த்தும் இவர் சொல்றாரு இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, 1943 வங்காளத்துல ஒரு இப்போ இருக்கிற பெங்கால்ல ஒரு கடுமையான பஞ்சம் ஏற்படும். அந்த பஞ்சத்துல பெங்காலோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60 லட்சம் பேர் பெங்காலோட மக்கள் தொகை. இந்த 60 லட்சம் பேர்ல பெங்கால் பஞ்சம் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு உணவு கிடைக்காம போச்சு. இருக்கக்கூடிய உணவுகளுக்கும் அதிகமான விலை கூடி போச்சு. இப்போ இந்த சமயத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உலக போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயம், நம்ம அதாவது இங்கிலாந்து ராணுவ வீரர்கள் உலகம் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற பெங்கால்ல இருக்கிற உணவுப் பொருட்களையும் எடுத்து இங்கிலாந்து எங்கெங்கெல்லாம் சண்டை போடுறாங்களோ நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே எங்க பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழியில ஒண்ணுமே இல்லை. அப்போ பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்காரு. இவர் இந்தியாவில் இருக்கிற லார்ட் லின்லித்கோ கிட்ட என்ன சொல்றாரு, பெங்கால்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு நம்ம ராணுவ வீரர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் எடுத்து ராணுவ வீரர்களுக்கு கொடுத்துட்டாங்க. 60 லட்சம் மக்கள் தொகையில 20 இருந்து 30 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. பசியிலையும் பஞ்சத்திலையும் சாப்பிடவே வழி இல்லாம இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற பாப்புலேஷன்ல என்ன ஆனாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடின் காரணமாக அவங்களுக்கு காதோ மூக்கோ கண்ணோ உடல் நலன்ல ஏதோ ஒரு பாதிப்பு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ லார்ட் லின்லித்கோ என்ன சொல்றாரு, இந்தியாவில் அவர் தானே இருக்காரு வைஸ்ராயா, சார் நம்ம இங்க இருந்து எடுத்தோம் இல்லையா, இங்க நிறைய பேர் பஞ்சத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு, இந்தியாவில் முக்கியமா பெங்கால்ல உணவுப் பொருட்களே இல்லை, உணவுப் பொருட்களே இல்லாம நம்ம எப்படி இவங்க கிட்ட இருந்து வரி வாங்க முடியும், நம்ம எப்படி உங்களை ஆட்சி பண்றது அப்படின்னு சொல்லி இந்த லார்ட் லின்லித்கோ கேட்க, இந்த வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவில் எல்லாருமே சாவுறாங்களா, காந்தி செத்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா மகாத்மா காந்தி போற தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆங்கிலேயர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி கொடுக்கும்போது இந்தியர்களுக்காக யார் யாரெல்லாம் போராடுறாங்களோ, நேதாஜியா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் இந்த பஞ்சத்துல செத்து போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ இந்தியா மீது இப்பேற்பட்ட கண்ணோட்டத்தை கொண்டவர் தான் இந்த வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் 1940 இருந்து 45 வரைக்கும் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் தான் இந்தியாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வகுத்து கொடுக்கணும். இந்த ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அமைச்சார் இல்லையா, இவர் தான் அமைச்சாரு. லார்ட் லின்லித்கோ அமைச்சார் இல்லையா, இவர் தான் அமைச்சாரு. வேவல்னு ஒருத்தர் அமைச்சார் இல்லையா, இவர் தான் அமைச்சாரு. எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1945 பிரிட்டன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுது. புது பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க. யார் வர்றாங்க அப்படின்னா, 1945 கிளமெண்ட் அட்லின்னு சொல்லி ஒரு புது பிரைம் மினிஸ்டர் பிரிட்டன்ல வர்றாரு. இவருடைய கண்ணோட்டம் இந்தியர்கள் மீது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இவர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டன் பாராளுமன்றத்துல இவர் பேசிய ஒரு சில உரைகள் இருக்கும் இல்லையா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம இந்தியர்கள எதுக்காக அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், இங்கிலாந்து என்னென்னலாம் கருத்து சொல்லுது இந்தியாவை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பும் போது, பிரிட்டன் பாராளுமன்றத்தில் என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்தியர்கள் அவங்க கீழே நாட்டு மக்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாம தான் அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும், அவங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும், சிறந்த அறிவியல் வளர்ச்சியை கொடுக்கணும், தொழில்நுட்பத்தை புரிய வைக்கணும், அவங்களுக்கு ரயில்வேஸ்னா என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும் நாம தான் அங்க கொண்டு போய் புகுத்தணும், அதுக்காக இந்தியாவை நாங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த கிளமெண்ட் அட்லி என்ன சொல்றாரு, நீங்க இந்தியா விட்டு வெளியே வர்றதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு, தயவு செய்து இந்தியா விட்டு வெளியே வந்துருங்க, அவங்களுடைய அஃபேர்ஸ் அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு என்ன நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும், என்ன அறிவியல் வளர்ச்சி கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அங்கிருந்து கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லக்கூடியவர் இந்த கிளமெண்ட் அட்லி. இந்த கிளமெண்ட் அட்லியும் வின்ஸ்டன் சர்ச்சிலும் பேசிக்கக்கூடிய உரை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, நீங்க வேணா படிச்சு பாருங்க. இவர் இந்தியா மேல இப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டம் கொண்டவர். இந்தியர்கள் கேட்கறதான் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பக்கூடியது 1946 கேபினட் மிஷின். தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. 1946 என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, கேபினட் மிஷின் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வர்றாரு.
இந்த கேபினட் மிஷன்ல அவர் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா, இந்தியர்கள் என்ன கேட்கறாங்களோ அதை கொடுங்க, அவங்க கேட்கறது வந்து நியாயமா பட்டது அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துல இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அமைச்சர்கள், அதுல முக்கியமான அமைச்சர்களையா கூப்பிட்டு சொல்றாரு, இது போல நீங்க வந்து இந்தியர்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வரக்கூடியவங்க தான் அவங்களுடைய பேரு கேபினட் மிஷன். கேபினட் மிஷன் நம்ம வரலாறை வந்து ஒரே தடவையா ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கணும். நாம சுதந்திரத்துக்காக போராட்டம் நமக்கு கொடுக்கல அப்படின்றத மட்டும் பார்க்காம, நமக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எந்த மனநிலையில இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வின்ஸ்டன் சர்ச்சிலையும் கிளமெண்ட் அட்லியும் நம்ம சொன்னோம். இப்போ கேபினட் மிஷன்ல 3 முக்கியமான ஆளுங்க வர்றாங்க. யாருன்னா ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். இந்தியர்கள் என்ன கேட்கறாங்களோ முடிஞ்சா அதை செஞ்சு கொடுத்துட்டு வாங்கன்னு கிளமெண்ட் அட்லி சொல்லி அனுப்புறாரு. பெத்திக் லாரன்ஸ், இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேரும் இந்தியாவுக்கு வர்றாங்க இந்த கேபினட் மிஷன்ல. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தானே தேவை, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ஏன் இவங்க வந்து கொடுத்தாங்க, ஏன் இவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கவங்க காரணம். கிளமெண்ட் அட்லி என்ன சொல்லிட்டாரு, அவங்க கேட்கறத செஞ்சு கொடுங்க, அது நியாயமா இருந்தான்னு சொல்லி சொன்னாரு, செஞ்சு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று, நம்ம இந்த இந்தியாவோட சுதந்திரத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பிரிட்டிஷ்ல வந்து அங்கே 2ஆம் உலக போர்ல பிரிட்டிஷ் நிறைய அடி வாங்கிருச்சு, அதனால பிரிட்டிஷால இந்தியாவால கட்டுப்படுத்த முடியல, அது ஒரு காரணம். பிரிட்டிஷ் கிட்ட போதுமான பணம் இல்லை, அதனால வந்து நம்மளை அடிமைப்படுத்தி வைக்க புதுசா ராணுவ வீரர்களுக்கு பணம் கொடுக்க அவங்களால முடியல, இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாலும் இதுவும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அங்க இருக்கிற பிரதமர்களும் நினைக்கணும்ல இந்தியாவை விட்டு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுவும் ஒரு காரணம். அப்படின்னு கிளமெண்ட் அட்லி முக்கியமான காரணம். அவர் வந்து கேபினட் மிஷன்ல நமக்கு வந்து இந்த 3 பேர்த்த அனுப்பி விடுறாரு. இவங்க ஓகேன்ட்டாங்க கேபினட் மிஷன்ல. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, எப்படி எல்லாம் ஆளுங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல பார்ப்போம். இந்த கேபினட் மிஷன் 1946, இதுதான் ரொம்பவும் ஒரு முக்கியமான குழு. இந்த குழுவின் மூலமா தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை நம்ம இயற்றுறோம். சரியா? கேபினட் மிஷன் அதாவது கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1946 கேபினட் மிஷன் 1946. இதுல முக்கியமா என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். எதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அதற்கு எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஒன்று உருவாக்கணும் முடிவாயிடுச்சு.
அதுவும் இல்லாம வெளியாட்கள் யாருமே வேணாம், இந்தியர்கள் மட்டுமே சேர்ந்து நீங்க கான்ஸ்டியூஷனை உருவாக்குங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்தியர்கள் மட்டுமே யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுன்னு சொல்லி தெரியணும் இல்லையா? மொத்தமா கூப்பிட்டு அங்க இருந்த தலைவர்கள்ல எங்க நீங்க 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 எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியுமா? அதுக்கான ஒரு முறை என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில எப்படி தேர்ந்தெடுக்கிறது? எலெக்டட், நாமினேட்டட். தேர்தலின் மூலமாகவும், தேர்தல் மூலமா தேர்ந்தெடுப்பது. இன்னொன்னு மன்னர் மாநிலங்கள் யார் வேணும்னாலும் ஒருத்தரை நியமித்து அனுப்புவது. அது அந்த மன்னர் மாநிலத்துக்கு ஒருத்தவங்களை நியமித்து அனுப்பலாம். அது அந்த மன்னர் மாநிலமே முடிவு செய்யும் இல்லையா? இது வந்து எலெக்டட். எலெக்டட்னா எலெக்ஷன் முறையில தேர்ந்தெடுக்கக்கூடியது. எந்த முறையில எலெக்ஷன் நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இந்த 1946 கேபினட் மிஷன் இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியா வந்து எப்படி இருந்தது? இந்தியா வந்து இப்படி ஒரு வகையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11 பிரின்ஸ் ப்ரொவின்சஸ் இருந்தது. 11 ப்ரொவின்சஸ், 4 சீஃப் ப்ரொவின்சஸ் அப்படின்னா மாகாணங்கள். 11 மாகாணங்கள் இருந்தது. இது வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்ஸ் இது. அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா மன்னர் மாநிலங்கள். இப்போ இந்த 11 ப்ராவின்சஸும் என்னென்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த 11 ப்ராவின்சஸ்ல ஏற்கனவே எம்எல்ஏ இருக்காங்க. அதை நம்ம சொன்னோம்ல, 1937 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு பேர் வந்து ப்ரொவின்சியல் எலெக்ஷன். அதுல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்லயும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு டேர்ம் 1937 தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதாவது இப்போ நம்ம 5 வருஷம் சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த காலகட்டங்களில் இவங்க ஒரு டேர்ம், குறிப்பிட்ட டேர்ம் வச்சிருக்காங்க. இந்த டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசா ஒரு ஆளையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த 11 ப்ரொவின்சஸ்ல எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்காங்க. சரியா? இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, அதாவது அந்த சீஃப் கமிஷனர் இருப்பார் இல்லையா, வைஸ்ராய்னு சொல்லி ஒருத்தர், அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு அது வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றது மன்னர் மாநிலங்கள். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இருந்தது. இதெல்லாம் இந்தியா கூட சேர்ந்துச்சா இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில படிப்போம். கடைசியில் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 565 மன்னர் மாநிலங்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒருத்தர் இந்த 565 மன்னர்கள்கிட்டையும் பேசுவாங்க. அது பேர் ஆபரேஷன் போலோ, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு பேரு ஆபரேஷன் போலோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆபரேஷன் போலோ மூலமா இந்த 565 மன்னர் மாநிலங்களும் இந்தியா கூட சேர்த்திருவாங்க. இதெல்லாம் நம்ம அப்புறம் இந்தியன் மாடர்ன் ஹிஸ்டரியில பார்ப்போம். இந்த 11 ப்ரொவின்சஸ்னா இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 11 ப்ரொவின்சஸ், 11 மாகாணங்கள் அப்போ எது இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ், பெங்கால் 1 2 3, மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, சிந்து பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு. சிந்து காஷ்மீர் பக்கத்துல, பாகிஸ்தான் பார்டர்ல. சிந்து, அசாம், 6 வந்து பீகார். சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் நாமெல்லாம் இப்போ எதுல இருக்கோம்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவின்சஸ்ல இருக்கும். மெட்ராஸ் வந்து சென்ட்ரல் ப்ரொவின்சஸ்ல தான் இருக்கு. அசாம், பீகார் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் 8. யுனைடெட் ப்ரொவின்சஸ்
ஒன்னு மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, சிண்ட், அசாம், பீகார், சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், யூனிட்டட் ப்ரொவின்சஸ், பஞ்சாப், ஒரிசா, நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த அசாம் பக்கத்துல அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நார்த் வெஸ்ட். இப்போ இருக்க அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, சிக்கிம், நாகாலாந்து, இது எல்லாமே இதுதான் இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ்ல இருக்கு. இது 11 மாகாணங்கள் இருக்கா. 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். என்ன அப்படின்னா இந்த 11 மாகாணங்களும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா MBBS ABC upon UPON, MBBS ABC upon மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, சிந்த், அசாம், பீகார், சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், யூனிட்டட் ப்ரொவின்சஸ், பஞ்சாப், ஒரிசா, நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவின்சஸ். இது வந்து MBBS upon அப்படின்னா நமக்கு வந்து தெரியணும். இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. 11 ப்ரொவின்சஸ் ஞாபகம் வச்சுக்க. 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இது வந்து 11 ப்ரொவின்சஸ் இல்லையா. அடுத்து 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் வந்து ABCD, ஆக்ரா, பலுச்சிஸ்தான், கூர்க், டெல்லி. இவ்வளவுதான். இது வந்து எழுதிடுவோம். ஆக்ரா, பலுச்சிஸ்தான், கூர்க், 4 வந்து டெல்லி. சரியா. இது வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ். மன்னர் மாநிலங்கள் 565 இருக்கு. அது வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறதா நாம வந்து ஒரு சிலது ஞாபகம் வச்சுக்கணும். தஞ்சை, புதுக்கோட்டை அப்படின்னு நம்ம ஒரு சிலதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இது அவ்வளவு முக்கியம் இல்லை. இது எப்படி இணைச்சாங்க அப்படின்றது முக்கியம். அதை நம்ம மாடர்ன் ஹிஸ்டரியில படிக்கிறோம். அதுக்கு பேர் ஆபரேஷன் போலோ. அதை நம்ம முழுசா அதில் படிப்போம். இப்போ இதுதான் இந்தியாவோட செட்டப். சிலர் எலெக்ட் பண்ணும், சிலரை நாமினேட் பண்ணும். மன்னர் மாநிலங்கள்ல இருக்கிற 565 பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாமினேட் பண்ணலாம். எப்படி நாமினேட் பண்றது? இவங்க வந்து 565 இருக்கிறாங்க. அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இணைத்த மன்னர் மாநிலங்கள் 565. ஆனா இவங்களுக்கு 93 தான் கொடுக்குறாங்க. எப்படி 93 அப்படின்னா ஒரு சிலதோட இணைக்கிறாங்க. இணைக்கும் போது எப்படின்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு ப்ராவின்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று முடிவு பண்ணிட்டாலே இது எப்படி வரும் அப்படின்னா இது முதல்ல எலெக்டட் நாமினேட்டட். இது வந்து பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்டட் இல்லையா. இதுல 292 பேர் வந்து இந்த எலெக்டட் இருக்காங்க இல்லையா. இதுல 292 11 ப்ரொவின்சஸ்ல இருந்து 292. பதினோரு ப்ரொவின்சஸ்ல இருந்து 292, 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்ல இருந்து 4 பேர், மொத்தமா இது 296 பேர் இவங்க எலெக்டட். இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் ஓட்டு போட்டு. சரியா. இது நாமினேட் அப்படின்னா 93 பேர். இவங்க 93 பேர் வந்து நாமினேட் பண்ணி வருவாங்க. சரியா. இப்போ பார்ட்லி எலெக்டட், பார்ட்லி நாமினேட்னு சொல்லி சொல்லிட்டோம். 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. இப்போ 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லும்போது இந்திய மக்கள் தொகையில 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி. அப்போ ரொம்ப சின்ன மாநிலங்கள் இருக்கும்ல, அது வந்து ஒரு பக்கத்து இதோட இணைக்கிறாங்க. அப்போ மன்னர் மாநிலங்கள் ரொம்ப சின்னது, ஒரு 60,000, 10,000, 20,000 இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து 10 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேபினெட் மிஷன்ல சொல்றாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சீட் எதன் அடிப்படையில கொடுக்குறாங்க? பாப்புலேஷன் அடிப்படையில கொடுக்குறாங்க. சீட்ஸ் அலோகேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். சீட்ஸ் அலோகேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன். 1, 2 பாப்புலேஷன் அடிப்படையில இவங்க வந்து சீட்டை கொடுக்குறாங்க. சரியா. இன்னொன்னு என்ன அப்படின்னா யார் யாருக்கு சீட்டை கொடுக்கிறது? சீட்டை வந்து எப்படி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா சீக், முஸ்லிம், ஜெனரல். ஜெனரல் அப்படின்னா சீக், முஸ்லிம், ஜெனரல். இதுல வந்து ஹிந்துக்கள், கிறிஸ்டியன் எல்லாம், இது பார்சி, ஆங்கிலோ இந்தியன், இந்தியன் கிறிஸ்டியன் எல்லாம் ஜெனரலே அடங்கிடுவாங்க. சீக், முஸ்லிம், ஜெனரல். இதன்படிதான் நம்ம சீட்டை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு.
பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட். சரியா? இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடந்து எதன் படி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் எழுதுவோம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து முதல்ல இவர் வரலாம், ரெண்டாவதா இவர் வரலாம். பாருங்க, இது வந்து ஒரு அவங்களுக்கு கொடுக்குற வாக்குச்சீட்டு. வாக்குச்சீட்டுல ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்தா ஓகே, செகண்ட் இவரு, மூணாவது இவருக்கு. நம்ம ஒருத்தருக்கு இல்லாம நம்ம சாய்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவரு, ரெண்டாவது இவரு, மூணாவது இவரு அப்படின்னு சொல்லி நம்ம சாய்ஸை வந்து சொல்லலாம். இதன் அடிப்படையில் எலெக்ஷன் வந்து நடக்குது. சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட். இவங்க வந்து சாய்ஸை வந்து எடுத்துக்கலாம் ஓட்டு போடுறவங்க. இது பேர் சிங்கிள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். எதன் படினா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் நடக்குது. இது ரெண்டுத்தையுமே பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த முறைப்படி தான் நடக்குது. இதை வந்து எப்படின்னு சொல்லி ரொம்பவும் டீட்டெயிலாக இது எடுத்தாலே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும், ஒரு 1/4 மணி 20 நிமிஷம் ஆகிடும். அந்த அளவுக்கு பிரீஃபாக நம்ம வந்து குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுல நம்ம வந்து இதை பார்ப்போம். இதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஓட்டு போட்டு இவங்களை தேர்ந்தெடுக்கணும்ல. இவங்களை யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனா, இந்த 11 மாகாணங்கள் இருக்குல்ல, இந்த 11 மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மக்கள் வந்து டைரக்டா ஓட்டு போடல. அப்ப இந்தியாவில் 38 கோடி பேர் இருக்கிறாங்க. 38 கோடி பேர், 38 கோடியே 90 லட்சம் பேர் என்ன இருக்காங்க. அதனாலதான் 389 சீட்டு கொடுக்குறாங்க. டோட்டல் சீட்டு வந்து 389. சரியா? இப்போ 38 கோடி 90 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இவங்க இருக்கும்போது மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போடல. நாம் எப்படி நரேந்திர மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தோம், மன்மோகன் சிங் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம், இப்படிலாம் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இந்தியாவில் இருக்க எல்லாமே எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போடுறாங்க. ஆனா இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த எம்எல்ஏ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவங்களே எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. டாக்ஸ், யார் யாரெல்லாம் அதிகமா டாக்ஸ் கட்டுறாங்களோ, யாரெல்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்களோ, அதன் அடிப்படையில எஜுகேஷன், இன்கம், எக்கனாமிக் கிரைட்டீரியால இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த எம்எல்ஏக்கள். இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, நாட்டுக்கான சட்டத்தை இவங்க எல்லாம் ஏற்ற போறாங்க. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது இந்த 296 பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ தேர்ந்தெடுத்து முடிச்சாச்சு. தேர்ந்தெடுத்து முடிச்ச உடனே இப்போ அடுத்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை கூட்டணும் இல்லையா? இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை கூட்டுறாங்க. இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை கூட்டுறாங்க. ஜெயிச்சவங்க மட்டும் தான் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு போக முடியும். அப்ப முக்கியமா போட்டி போட்ட கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கு அடுத்து முஸ்லிம் லீக், இவங்க வந்து முக்கியமா போட்டி போடுறாங்க. இதுல போட்டி போட்டதுல யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, 208 பேர் இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஜெயிக்கிறாங்க. முஸ்லிம் லீக்ல ஒரு 73 பேர் ஜெயிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட், சுயேட்சையா இருப்பாங்க இல்லையா, இண்டிபெண்டா ஒரு 15 பேர் வந்து இதுல வந்து ஜெயிக்கிறாங்க. இத வந்து நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 296 வரும். உங்களுக்கு. இந்த 296 எலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்தாச்சு. நாமினேட் பண்ணதுல ஒரு 93 பேர். நாமினேட் பண்றது அது அவங்களுடைய விருப்பம். நீ போயிட்டு அசம்பிளிக்கு போய் கலந்துக்கணும், அது ஒருத்தர் கலந்துக்க போறாரு, அது அவங்களுடைய விருப்பம் இல்லையா? இப்போ இது கரெக்டா தேர்ந்தெடுத்தாச்சு. அசம்பிளியை கூட்டுறாங்க. அசம்பிளியை கூட்டும் போது யாருமே வரல. மொத்தம் அட்டன் பண்ணது 211 பேர் தான். அசம்பிளி என்னைக்கு கூடுது? டிசம்பர் 9, என் பிறந்த நாள். டிசம்பர் 9 1946 அசம்பிளி வந்து கூடுது. 211 மெம்பர்ஸ் தான் அதுல பங்கேற்கிறாங்க. 211 மெம்பர்ஸ் தான் பங்கேற்கிறாங்க, வேற யாருமே பங்கேற்கல.
ஏன்னா முஸ்லீம் லீக் என்ன கேட்கறாங்க, எனக்கு தனி நாடு கூட, நான் தனியா போறேன்னு கேட்கறாங்க. மன்னர் மாநிலத்தில இருந்து நிறைய பேர் இதுல சேரவே இல்லை. 389 பேர்ல 211 பேர் தான் ஃபர்ஸ்ட் டேல பிரசன்ட் ஆயிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேல இவங்க சேர்ந்த உடனே தலைவரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? யாரா தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹான் இவருடைய பேரு. இவரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லி இவரை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டாவது மீட்டிங் எப்போ நடக்குது? டிசம்பர் 13. இது ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இதெல்லாம் நடக்குது. செகண்ட் மீட்டிங்ல ராஜேந்திர பிரசாத்த நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் தற்காலிக தலைவர். சச்சிதானந்த சின்ஹா 2 நாளைக்கு தான். ராஜேந்திர பிரசாத் இந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளி முடிகிற வரைக்கும் இவர் தான் தலைவரா இருக்காரு. அடுத்து இவங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இவங்க எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இத்தனை பேரையும் அரசியலமைப்பு உருவாக்கணும், அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன? நம்ம அரசியலமைப்பு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, 1, இந்தியா சாவரினா இருக்கணும். அதாவது இந்தியா மட்டும்தான் மேலானது, இந்தியாவுக்கு கீழே தான் மற்ற, இந்தியா சொல்றதுதான் கடைசின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா எந்த நாட்டுக்கு கீழேயும் இப்போ கிடையாது. இந்தியா என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். அப்போ இந்தியா சாவரினா இருக்கணும், தன்னாட்சி பெற்று இருக்கணும், சாவரினா இருக்கணும். இந்தியா செக்யூலரா இருக்கணும். செக்யூலரா அப்படின்னா மதச்சார்பற்று இருக்கணும். இந்தியா இந்த மதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியா அந்த மதத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. எல்லா மதத்துக்கும் பொதுவானதா இந்தியா இருக்கணும். சாவரினா இருக்கணும், செக்யூலரா இருக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். முக்கியமா மக்களாட்சி நாடா இருக்கணும். மக்கள் என்ன சொல்றாங்களோ அது சட்டமா ஆகணும். அதுக்கு மக்களே தான் சட்டம் இயற்றணும். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க தான் சட்டம் இயற்ற போறாங்க இல்லையா? இது டெமோக்ராட்டிக். அடுத்து ரிப்பப்ளிக்கா இருக்கணும். ரிப்பப்ளிக் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக், மக்களின் பிரதிநிதிகளால் செய்யப்படும் ஆட்சி, இதுதான் ரிப்பப்ளிக். இதன்படி இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரெண்டாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா மன்னர் மாநிலங்கள், இந்தியாவோட மாகாணங்கள், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்திய யூனியன் அதுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியன் யூனியன், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியன் யூனியன். நம்மளை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட உரிமைகளை கொடுக்க போறோம். அதாவது அவங்க எது என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணலாம். ஃப்ரீ டு திங்க், அவங்க எது வேணாலும் நினைக்கலாம், அவங்க எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், நினைக்கிறது எப்படி வேணாலும் நினைப்பாங்க. ஆனா அது செயல் வடிவத்தில் அவங்க காட்டும் போது அவங்க செயல் வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு ஆர்டிகல் படிக்கும் போது தெரியும். இந்தியர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்க. எந்த மதம் பிடிக்குதோ அந்த மதத்துக்கு போகலாம், எந்த கறி பிடிக்குதோ அந்த கறி சாப்பிடலாம், எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலைக்கு போகலாம், எந்த கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு பொருந்துதோ அந்த நம்பிக்கையை ஏத்துக்கலாம். அந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொன்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் அஃபேர்ஸா இருக்கட்டும், இன்னும் வேற மைனாரிட்டியா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமைய போகுதுன்னு பாருங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்ப அடுத்து 5 என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறந்த ஒரு பொசிஷன்ல இருந்தது. இந்தியாவை மற்ற நாடுகள்லாம் மதிச்சது. இந்தியா மற்ற நாட்டோட இறையாண்மையும் இப்போ மதிக்க ஆரம்பிக்குது. அதனால இந்தியா மற்ற நாடுகளோட இறையாண்மையை மதிக்குது. இந்தியா அமைதியை தேடுது. இந்தியா மற்ற நாடுகள் போற்றும்படியும் மதிக்கும்படியும் இந்தியா நடந்துக்க போகுது. அதனால இந்தியா கான்ஸ்டிடியூஷன் இப்படி எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவில் அமைதி நிலவணும், மற்ற நாடோட அஃபேர்ல இந்தியா தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நேரு பஞ்சஷீல்னே ஒன்று சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில நம்ம பார்ப்போம். இதன்படி கான்ஸ்டிடியூஷன் அமையணும் முடிவு பண்ணியாச்சு. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இதன்படி தான் அமையணும். இது டிசம்பர் 13ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அவரால் கொண்டு வரப்படுது. இதன்படி எல்லாம் இந்தியா இருக்க போகுது. ஒரு படம் இருக்குது, அந்த படத்தோட கதை கரு என்னது?
வில்லன் வந்து இருக்கிறான், அதை ஹீரோ வந்து வில்லன் அழிக்க போறான். அதுதான் கதையோட கரு. ஒரு படம் இருக்குது, அந்த படத்துல வந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ற படமா இருக்கும். அதுதான் கதையோட கரு. இந்த கான்ஸ்டியூஷனோட கருவே இதுதான். இப்படிதான் கான்ஸ்டியூஷன் அமைய போகுது. சாவரனா இருக்கணும், செக்குலரா இருக்கணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும், ரிப்பப்ளிக்கா இருக்கணும், இந்தியா யூனியனா இருக்கணும். எப்படின்னா மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்த யூனியனா இருக்கணும். இப்ப தமிழ்நாடுல பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒன்றிய அரசா மத்திய அரசான்னு. இதெல்லாம் நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்க போறோம். இது வந்து ஃபுல் ஃப்ரீடம் கண்ட்ரியா இருக்கணும், முழு சுதந்திரம் இருக்கணும் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, எல்லாத்துக்குமே. இந்தியா அமைதியான நாடா இருக்கணும், மற்ற நாடுகள் போற்றும்படி நடந்துக்கணும், மைனாரிட்டியோட ப்ரொடெக்ஷனையும் ட்ரைபல் அஃபேர்ஸையும் நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்துக்கும் உரிய கான்ஸ்டியூஷனா இப்படிதான் இந்தியா அமையணும், இதன்படி நம்ம சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்றாரு கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கு டிசம்பர் 13. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 22 இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஓகே நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை ஏத்துப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டியூஷனை முழுசா செஞ்சு முடிக்கதான் ஆளுங்க தேவையே. ஆளுங்க வந்திருக்கிறது 211 பேரை வச்சு என்ன கான்ஸ்டியூஷன் ஏற்றுறது? அதனால நம்ம என்ன பண்ணணும், அவங்களெல்லாம் எப்படி சமாதானப்படுத்துறது? இது யாரோட வேலை? கேபினெட் மிஷனோட வேலை. இவங்க கொடுத்த ஸ்கீம் படி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனே ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னென்ன எத்தனை ஆளுங்களை சேர்த்தணும், எப்படி எலெக்ஷன் வைக்கணும், எல்லாமே இவங்க தானே சொன்னாங்க. இப்போ அவங்க வரமாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் வச்சாச்சு, தேர்ந்தெடுத்தாச்சு, 389 பேர்ல 211 பேர் தான் வர்றாங்க, மீதி ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? வராத ஆளுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாரு, எனக்கு வந்து தனியா பாகிஸ்தான் நாடு வேணும்னு சொல்லி முகமது அலி ஜின்னா எல்லாம் கேட்கறாங்க. அப்படியா? அதுக்கு வந்து ஒரு பிளான் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அதுக்கு பேரு, இல்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு அதுக்கு பேரு. கிளமெண்ட் அட்லி என்ன சொன்னாரு, அவங்க எது கேட்கறாங்களோ செஞ்சு கொடுங்க, நியாயமானதா இருந்தா. தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க, கிளமெண்ட் அட்லி ஒத்துக்கிட்டாரு. அவங்க கேட்கறாங்க, கொடுத்துருங்க. சொன்ன உடனே புதுசா இவங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு புது நாடையும் பாகிஸ்தானுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு போன உடனே அவங்களும் தனியா பிரிஞ்சுட்டாங்க, இந்தியாவும் தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்படிதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியுது. இது எந்த ஆக்ட் பிரிக்குது? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அல்லது மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மவுண்ட் பேட்டன் பிளான்ல என்னென்னலாம் சொல்றாங்க? மவுண்ட் பேட்டன் பிளான். இந்த மவுண்ட் பேட்டன் பிளான்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இது எப்போன்னா 3 ஜூன் 1947 நடக்குது. இது என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு ஒரு வைஸ்ராயை நியமிப்பாங்கல்ல இங்கிலாந்துல இருந்து, இனிமேல் நாங்க இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்குன்னு ஒரு வைஸ்ராயை நியமிக்க மாட்டோம். இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா நாங்க இந்தியாவை ஆட்சி பண்றதுக்காக ஒரு சில சட்டங்களை இந்திய மக்கள் மீது போட்டிருப்போம்ல, அந்த சட்டங்களை இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா அந்த சட்டத்தை ஆல்டர் பண்ணலாம், இல்ல அந்த சட்டமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னா தூக்கி தூர போட்டுடலாம். இதுக்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. நீங்க இதை ஆல்டரும் பண்ணலாம், ஆப்ரோகேட்டும் பண்ணலாம், அதாவது நிறுத்தவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆல்டர் ஆர் ஆப்ரோகேட் பிரிட்டிஷ் லா, இதுக்கு வந்து உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இப்ப நீங்க அமைச்சிருக்கீங்கல்ல, நீங்க வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியாகவும் இருக்கலாம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனை இயற்றத்துக்கு தான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அமைப்பை நான் உருவாக்கினேன். நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியாகவும் இருக்கலாம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சாதாரண சட்டங்களை இயற்றுறது. இப்போதான் எந்த சட்டமும் இல்லையே, அப்போ நாம இப்போ ஒரு சட்டத்தை இயற்றணும் இல்ல, அப்போ அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சாதாரண சட்டத்தையும் ஏற்றி இருக்கலாம், இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப நிலைச்சு நிற்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இதை ஏற்றதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியா இவங்க வந்து ஃபார்ம் ஆகும்போது ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவரா இருப்பாரு அந்த அவைக்கு. சரியா? இவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா ஃபார்ம் ஆகும்போது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சாதாரண சட்டங்கள். இப்போ நாட்டுல சட்டங்களே இல்ல, திடீர்னு ஒருத்தர் வந்து கொலை பண்றாரு, அவரை வந்து தூக்கி போடணும் அப்படின்னா கூட அதுக்கு சட்டங்களே இல்லை. இப்போ அதுக்கு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அதுக்கு தலைவரா யார் போடுறாங்கன்னா மௌலாங்கர் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. இப்போ இது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் தலைவரா இருப்பாரு, அரசியலமைப்பு நிர்ணய சபையா இருக்கும்போது ராஜேந்திர பிரசாத் தலைவரா இருப்பாரு, சாதாரண லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கும்போது
ஜிவி மௌலங்கர் இவர் வந்து தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ மூணாவதா என்ன ஒண்ணா, அதுதான் முக்கியமானது. இந்த 389 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லையா? இந்த 389 பேர்ல பாகிஸ்தானுக்கு தனி நாடு பிரிச்சுட்டா அங்க கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. அங்க கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ இவங்க கிட்ட எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் 299 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 389 பேர் எப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் அப்போ ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவா இருந்தது. அதுல இருந்து எலெக்ஷன் வச்சு 389 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ 299 பேரு மீதி இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு போக மீதி இருக்கிறது இவ்வளவு பேரு. இதுல 229 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்களால் அப்படின்னா ப்ரொவின்சியல் அசம்பிளிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 70 பேர் என்ன அப்படின்னா நாமினேட்டட், அதாவது மன்னர் மாநிலங்களால நாமினேட் பண்ணது. இதை மொத்தமா நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 299 பேர். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில 299 பேர் தான் இருக்காங்க. மீதி பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்தியாவை பிரிப்பாங்களா மாட்டாங்களா இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எப்படியோ பிரிச்சுட்டாங்க. அது நல்லதோ கெட்டதோ இப்போ நம்ம இந்தியாவுக்கான சட்டத்தை நாம தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி முழு வேகத்துல எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னொன்னா நிறைய வேலை இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி செய்யுது. ரொம்பவும் பரபரப்பான வேலை வந்து இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னென்ன வேலையை முதல்ல செய்யுது? ஜூன் 3ஆம் தேதி 3 ஜூன் வந்து 1947 என்ன நடக்குது? பார்ட்டிஷன் நடக்குது, தனியா பிரிஞ்சு போறாங்க. இப்போ ஜூலை மாசம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அவங்க தனியா போயிட்டதுக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இல்லையா? ஜூலை 1947 எங்க கொடி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் பிளாக். இந்த கொடியை இந்திய கொடியை நாம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இதை டிசைன் பண்ணவர் பிங்காலி வெங்கையா அப்படின்னு சொல்லி இவருடைய பேரு. இந்தியாவுக்கான கொடியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இப்போதான் பாகிஸ்தானும் கூட இல்லையே, அவங்க தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்ம என்ன வேணாலும் நமக்கு பிடிச்சது செய்யலாம் இல்லையா? இந்தியன் நேஷனல் பிளாக ஜூலை 1947 தேர்ந்தெடுக்கிறோம். 1949 என்ன நடக்குது அப்படின்னா காமன்வெல்த் நாடுல இந்தியா வந்து சேருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜவஹர்லால் நேரு. இந்த காமன்வெல்த் நாட்டுல நம்ம கண்டிப்பா சேரணுமா அப்படின்னு கேட்டா, இந்த காமன்வெல்த் நாடுனா என்னன்னு முன்னே சொன்னோம். இங்கிலாந்தால ஆட்சி பண்ணப்பட்ட அடிமையாக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க காமன்வெல்த் நாடுகள்ல இருக்காங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல இருக்கலாம், வேணாம்னா இதுல விட்டு விலகி வந்துடலாம். ஆனாலும் இந்தியா வந்து இப்ப இன்னமும் மெம்பரா இருக்கு. ஏன் மெம்பரா இருக்குன்னா ஒரு சில விஷயம், ஒரு சில உதவிகள் இங்கிலாந்து நாட்டுக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஒரே காரணத்தினால இந்தியா வந்து இன்னும் காமன்வெல்த் மெம்பரா இருக்கு. 1949 காமன்வெல்த் மெம்பரை உறுதி பண்றாங்க. 1950 ஜூன், இந்த 1924 ஜூன் 1950 3 விஷயம் முக்கியமா பண்றாங்க. என்னென்ன அப்படின்னா நேஷனல் சாங், அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு பாட்டு வேணும்னு சொல்றாங்க இல்லையா? நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கான நேஷனல் பிரசிடென்ட், நேஷனல் பிரசிடென்ட் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நடக்குது. நம்ம கொடி இதுதான், நாம வந்து இந்த நாடு வந்து இந்த நாட்டோட ஐக்கியமா இருக்குது, காமன்வெல்த் கூட இருக்குது, நம்ம தேசிய பாட்டு இதுதான், நம்மளுடைய தேசிய கீதம் இதுதான், நம்மளுடைய தேசிய பிரசிடென்ட் இதுதான். இப்பெல்லாம் ஒன்னொன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அடுத்து முக்கியமான இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட வேலை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியான முறையில எல்லாத்தையுமே நாம வந்து வேலையை பிரிச்சு கொடுக்கணும். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இதன்படி அமைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இது எல்லாம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில செஞ்சு ஆகணும். அப்போ இந்த 299 பேர் இப்ப நம்ம கிட்ட இருக்காங்க. இவங்களை வந்து தனித்தனியா இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சில கமிட்டியை ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். அந்த கமிட்டியின் மூலமா இந்த வேலையை வந்து நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி உருவாகக்கூடிய கமிட்டி
அப்படி உருவாகக்கூடிய கமிட்டி வந்து என்னென்ன கமிட்டி, அந்த கமிட்டி வந்து யார் யாருக்கு கீழே இருந்தது, இதுதான் நமக்கு வந்து ரொம்பவும் முக்கியமானது. அந்த கமிட்டி வந்து யார் யாருக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லி நாம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ முக்கியமானவங்க யார் யார் இருந்தாங்க, முக்கியமானவங்க யார் யார் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கமிட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிடும். முக்கியமானவங்க யார் யாருன்னா அப்போ ஜவஹர்லால் நேரு, இவர் வந்து ஒரு பெரிய தலை அங்க இருக்காரு. அடுத்து ராஜேந்திர பிரசாத், இவரும் ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு பெரிய தலை. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், இவங்க எல்லாம் ஒரு பெரிய தலைக்கட்டு. சர்தார் வல்லபாய் பட்டேல். அம்பேத்கர், அம்பேத்கர் வந்து இந்தியாவோட முதல் சட்டத்துறை அமைச்சர், இவர் முதல் உள்துறை அமைச்சர், இவர் வந்து முதல் குடியரசுத் தலைவர், இவர் முதல் பிரதமர். இந்தியாவோட முதல்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஜவஹர்லால் நேரு இவர் தலைமையில ஒரு சில கமிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி. அதாவது இது வந்து ஒன்றுபட்ட அரசியலமைப்பு கமிட்டி, மாநிலங்களுக்கு உண்டான கமிட்டி. இவருக்கு தலைமையில 3 கமிட்டி இருக்கு இந்த ஜவஹர்லால் நேரு தலைமையில. இதெல்லாம் மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் மேஜர் கமிட்டிஸ் தான் இவங்க இருக்காங்க. ராஜேந்திர பிரசாத் கீழே என்னென்ன இருக்குன்னா ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லா, இதுவும் ஸ்டீரிங் கமிட்டியும் இவரு கீழே இருக்கு. இவரு கீழே 2 கமிட்டி இருக்கு. இப்ப சர்தார் வல்லபாய் பட்டேலு கீழே எத்தனை கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இருக்கு. இன்னொன்னு அட்வைசரி கமிட்டி, இது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இருக்கு. இந்த அட்வைசரி 2 கமிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட. மொத்தமா நமக்கு வந்து 8 கமிட்டி மேஜர் கமிட்டி. அம்பேத்கர் கீழே டிராஃப்டிங் கமிட்டி. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம், இதை நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த அட்வைசரி கமிட்டி அப்படின்னா எதுக்கெல்லாம் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, ஃபண்டமெண்டல் அட்வைசரி கமிட்டி. இதுக்கு கீழே ஒரு சில துணை கமிட்டி இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, இதுக்கு வந்து யாரு தலைவர்னா தெரியுதா? ஜேபி கிருபாலினி. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டியோட தலைவர். அதாவது இது ஒரு சப் கமிட்டி, இந்த அட்வைசரி கமிட்டி கீழ இருக்க சப் கமிட்டி. அடுத்து மைனாரிட்டிஸ் கமிட்டி. நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டயர்ல அஸ்ஸாம உள்ளடக்கிய சில பகுதிகள் இருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி, அதாவது ட்ரைபல் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்காக இவங்க இருக்காங்க. இந்த 2 கமிட்டியுமே ட்ரைபல் அஃபேர்ஸ் பார்க்க. இது வந்து அஸ்ஸாம உள்ளடக்காத சில பகுதிகள். அஸ்ஸாம் இல்லாத சில பகுதிகள் இங்க இருக்கு. இந்த மைனாரிட்டிஸ் கமிட்டியோட தலைவர் வந்து ஹெச்.சி. முகர்ஜி. இந்த முகர்ஜி இவர் தலைவராக இருக்காரு. இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டயர், அதாவது அஸ்ஸாம உள்ளடக்கின பகுதிகள், இந்த பகுதிக்கு வந்து யாரு தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோபிநாத் பர்டோலை. இவர் வந்து தலைவரா இருக்காரு. இதுக்கு வந்து ஏவி தக்கர். இது வந்து அஸ்ஸாம் இல்லாத சில பகுதிகள், இதுக்கு வந்து ஏவி தக்கர். இவர் இந்த அட்வைசரி கமிட்டிக்கு இந்த கமிட்டி எல்லாம் இருக்கு. டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு ரொம்பவும் முக்கியமானது. இது வந்து மேஜர் கமிட்டிஸ்.
8 மேஜர் கமிட்டிஸ். மேஜர் கமிட்டி வந்து 8 இருக்கு. ஒரு சிலது மைனர் கமிட்டி எல்லாம் இருக்கு. அந்த மைனர் கமிட்டி எது எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா பினான்சியல் அண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி, பினான்சியல் அண்ட் ஆக்ஷன் கமிட்டி இதுக்கு வந்து தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். அடுத்து கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டி. இந்த கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டிக்கு வந்து யாரு, கிரெடென்ஷியல்ஸ் கமிட்டிக்கு யாரு தலைவர் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார். அடுத்து ஹவுசஸ் கமிட்டி. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி. ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி. அட்ஹோக் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக். இந்த கமிட்டி வந்து எல்லாமே இது வந்து நான் உங்க சும்மா எழுதணுன்றதுக்காக எழுதுறேன், என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இந்த ஒவ்வொரு கமிட்டியோட வேலைகள் என்ன, இது எப்போ தொடங்கப்பட்டது, இதற்கு யாரு தலைவர், அது மட்டும் இல்லாம இந்த கமிட்டியோட முக்கியமான வேலைகள் என்ன, மாநிலங்களுக்கு உண்டான கமிட்டி என்னன்னு சொல்லி தனியா பிரிஞ்சது. இதனாலதான் மொழிவாரி மாநிலங்கள் உருவானது. கமிட்டிக்காக மட்டுமே தனியா ஒரு கிளாஸ் எடுக்க போறோம். ஏன்னா அந்த கமிட்டி, இந்த கமிட்டி எல்லாம் நம்ம மொத்தமா சொன்னாலும் இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். அப்ப நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம டீவியேட் ஆகுற மாதிரி ஆயிடும். கமிட்டி என்னென்னலாம், மேஜர் கமிட்டி 8 இருந்தது. இது வந்து 3, 2, 5, 7, இது வந்து 8. அம்பேத்கர் தலைமையில ஒரு கமிட்டி இருந்தது. இந்த 8 கமிட்டி மேஜர் கமிட்டி. மைனர் கமிட்டி ஒரு 13 கமிட்டி இருக்கு. இந்த 13 கமிட்டி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல கமிட்டியோட வேலைகள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம தனி வீடியோல பார்ப்போம். அட்ஹோக் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக். Chief Commissioner Provinces Committee. Chief Commissioner Provinces Committee. Ad hoc Committee on Supreme Court. Houses Committee के H.C. Mukherjee தலைவர். Order of Business பட்டாபி சீதாராமையா. அதுக்கப்புறம் நேஷனல் பிளாக், இதுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத். சீஃப் கமிஷனர் கமிட்டி, இதுக்கும் பட்டாபி சீதாராமையா. அட்ஹோக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட், இதுக்கு வரதாச்சாரின்னு ஒருத்தர். இந்த மேஜர் கமிட்டியில இருக்கிற தலைவர்கள் எல்லாமே இவங்க வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ், அதாவது எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளி மெம்பர்ஸ் தான் இந்த மேஜர் கமிட்டியில வந்து இருக்காங்க. ஆனா இந்த மைனர் கமிட்டியில இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஒரு சிலர் நியமிக்கப்பட்டவங்க, இப்படி 2 வகையா பிரிஞ்சு இருக்காங்க இந்த மைனர் கமிட்டியில. கமிட்டி ஆன் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த மன்றத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு, செயல்கள் எப்படி இருக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து மௌலாங்கார்னு ஒருத்தர் தலைவரா இருக்காரு. இதுக்கு வந்து மௌலாங்கார் எத்தனை வந்திருக்கு, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபார் கான்ஸ்டிடியூஷனோட ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்றதுக்கு. இந்த ஃபினான்ஸ் வந்து மொத்தமா இருக்க ஃபினான்ஸ், இதுக்கு ராஜேந்திர பிரசாத். இது வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு என்ன ஃபினான்ஸ் செலவு பண்ண போறோம், இது வந்து அதுக்கான கமிட்டி.
இது வந்து மொழி வரி மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சாங்க, அதுக்கான கமிட்டி இது. இதுதான் முக்கியமானது. 1948 எஸ்கே தார் தலைமையில இந்த கமிட்டி வந்து இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. ஸ்பெஷல் கமிட்டி ஆன் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், இது வந்து 11. இதுக்கு அடுத்து 12 வந்து பிரஸ் கேலரி கமிட்டி. இதுக்கு வந்து உஷாநாத் அப்படின்ற உஷாநாத் சென் இவங்க வந்து தலைவராக இருப்பாங்க. அடுத்து 13, இந்த 13க்கு வந்து சிட்டிசன்ஷிப் அட்ஹாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், இதுக்கு வந்து வரதாச்சாரி வந்து தலைவராக இருப்பார். இதுக்கு வந்து வரதாச்சாரி தலைவராக இருக்காரு. இது வந்து ஸ்பெஷல் கமிட்டி எதுக்குன்னா கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றதுக்காக. கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் குரூப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக இருக்காரு. இதுக்கு தலைவர் எல்லாமே எழுதிட்டோம். இதுக்கு வந்து எஸ்கே தார் வந்து தலைவராக இருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து நளினி ரஞ்சன் சர்க்கார் இவங்க வந்து இதுக்கு தலைவராக இருக்காங்க. இது எல்லாமே மைனர் கமிட்டிஸ். இது எல்லாமே இப்போ நம்ம முன்ன எழுதி போட்டது மேஜர் கமிட்டிஸ். இந்த மேஜர் கமிட்டில ரொம்ப முக்கியமான கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து அம்பேத்கர் தலைமையில் இருக்க டிராஃப்டிங் கமிட்டி. ஏன்னா டிராஃப்டிங் கமிட்டி தான் எல்லாத்தையும் நமக்கு வந்து கொடுத்தது. இந்த டிராஃப்டிங் கமிட்டி வந்து இப்போ இந்த டிராஃப்டிங் கமிட்டியை வந்து எப்போ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது நமக்கு முக்கியம். இந்த எல்லா கமிட்டியை பத்தியும் அப்புறமா பார்க்க போறோம். இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. அதனால இதை வந்து நாம இப்பயே பார்க்க போறோம் இல்லையா. இந்த டிராஃப்டிங் கமிட்டி முக்கியமானது அப்படின்றதால இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல சேர்த்தே நம்ம பார்க்க போறோம். இப்போ டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் யாரு, அந்த மெம்பர்ஸ் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக WAMMGK இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 29 ஆகஸ்ட் 1947 இந்த டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது. இதோட மெம்பர்ஸ் நம்ம எழுதுறோம் இல்லையா, யார் யாரும் இந்த டீகோட் பண்ணுவோம். முதல்ல இதோட சேர்மேன் வந்து அம்பேத்கர் இதோட சேர்மேன். அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்து KM முன்ஷின் இவருடைய பேரு, அதனால முன்ஷின் எழுதுவோம். அடுத்து முகமது சையத் சாதுல்லா. அடுத்து மாதவ் ராவ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். அடுத்து கோபாலசாமி ஐயங்கார். இப்போ அடுத்து கேன்னா அவருடைய பேரு TT கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லி நமக்கு அர்த்தம், கிருஷ்ணமாச்சாரி. இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல தமிழர்களும் இருக்காங்க. கோபாலசாமி ஐயங்கார் இவர் வந்து ஒரு தமிழர், TT கிருஷ்ணமாச்சாரி இவர் வந்து ஒரு தமிழர். இவங்க ரெண்டு பேத்துக்குமே தமிழ்நாடு தான் சொந்த ஊரு. இப்போ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டில 2 தமிழர்கள் இருக்காங்க. அது வந்து நமக்கு முக்கியம். 2 தமிழர்கள் அப்படின்றத விட இவங்க மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து போன 2 பேர் அப்படின்னு சொல்லி கேட்டா கோபாலசாமி ஐயங்கார், TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. தமிழர்கள் வந்து 2 பேரு. இவரும் மெட்ராஸ் மாகாணத்துல தான் இருந்தவர் இல்லையா. இப்போ 3 பேர் மெட்ராஸ் மாகாணத்துல இருந்தவங்கள நாம பார்த்துட்டோம். இதுல சேர்மேன் வந்து இவர் வந்து அம்பேத்கர். இவங்களுடைய தலைமையில தான் கான்ஸ்டிடியூஷன் உருவாகுது. இந்த மாதவராவுக்கு முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா மிட்டர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவருக்கு உடம்பு சரியில்லாம மிட்டர் போனதாலதான் மாதவராவ் புதுசா உள்ள வர்றாரு. அடுத்து TTK கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாருன்னா கைத்தன் ஒருத்தர் இருந்திருப்பாரு, DP கைட்டன்.
அவர் இறந்திருப்பாரு. அவர் இறந்ததுனால டிடி கிருஷ்ணமாச்சாரி உள்ள வந்திருக்காரு. இவங்க 2 பேர் இடத்துல ஏற்கனவே முன்னாடியே ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லாமையும் இறந்தும் போனதால அவங்களுக்கு பதிலா இந்த டிடி கிருஷ்ணமாச்சாரியும் மாதவராவும் புதுசா வந்திருக்காங்க. சரியா? இவங்க தலைமையில தாங்க உருவாகுது 29 ஆகஸ்ட் 1947ல. இவங்க டிராஃப்ட சப்மிட் பண்ணணும் இல்லையா? இவங்களை நம்பி ஒப்படைச்சாச்சு. இந்தியாக்கான கான்ஸ்டிடியூஷன் நீங்க எழுதுங்க, யாருடைய தலைமையில? அம்பேத்கரோட தலைமையில எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அந்த அம்பேத்கர் வந்து என்ன பண்றாரு? கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுக்கிறாரு. எப்போன்னா பிப்ரவரி 1948ஆம் ஆண்டு டிராஃப்ட ரெடி பண்ணிட்டாரு. ஒரு வரைவுன்னு சொல்லுவோம்ல, அந்த வரைவை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதை மக்கள்கிட்ட கொடுக்குறாரு. மக்கள் நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, பீப்புள் ஆஃப் இந்தியா, நாம எல்லாம் சேர்ந்து தான் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறோம், நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பீப்புள்கிட்ட கொடுக்குறாரு. 8 மாசம் மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதில் உள்ள நிறைகள் குறைகள் மக்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்னொன்னா சொல்றாங்க. இப்படி ஒன்னொன்னா சொல்லும் போது 8 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு இவங்க சொன்ன மக்கள் சொன்ன திருத்தங்களை எல்லாம் பண்ணி அக்டோபர் 1948ஆம் ஆண்டு 2வது டிராஃப்ட வெளியிடுறாரு. சரியா? 2வது டிராஃப்ட வெளியிட்டு அடுத்து அதே வருஷம் நவம்பர் 1948, அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நவம்பர் 4ஆம் தேதி, நவம்பர் 4 1948ல அம்பேத்கர் டிராஃப்ட கான்ஸ்டிடியூஷன் முன்னாடி கொடுக்குறாரு. முன்ன மக்கள் முன்னாடி கொடுத்து சேஞ்சஸ் இருந்தா பாருங்கன்னாரு. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல சப்மிட் பண்றாரு. இதுதாங்க நாங்க வைக்கிறது, நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்ல படிச்சு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேல தலைப்பு மட்டும் படிக்கிறதுங்க, சிம்பிளா சொல்லலாம். அதாவது இதுக்கு இது தலைப்பை மட்டும் படிச்சுக்கிட்டே வர்றது வந்து, தலைப்பை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ரீடிங் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் ரீடிங் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே நவம்பர் மாசம் 1948 நவம்பர் 9ஆம் தேதி செகண்ட் ரீடிங் நடக்குது. செகண்ட் ரீடிங்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு எது சரி எது தப்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ்க்கு அதுக்கு உண்டான உரிமை இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஆய்வு பண்ணி நடத்துறாங்க. இவங்க ஆய்வு பண்றதுக்கு இது உடனே ஆகக்கூடிய வேலையா? ஃபர்ஸ்ட் ரீடிங் தலைப்பு மட்டும் படிக்கிறது, அதை வந்து ஒரு 5 நாள் 6 நாள் முடிச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா அவ்வளோ பெருசா எழுதி வச்சிருக்காங்க. 60 கண்ட்ரிஸ், 60 நாடுகளோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல புகுத்திருக்காங்க. இதுக்கு ரொம்ப டைம் அவன் படிச்சு பார்க்க. அதனால இதை எப்போ இவங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, அக்டோபர் மாசம் 1949ல இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அக்டோபர் 1949, குறிப்பா சொல்லணும்னா 17ஆம் தேதி இந்த வேலையை வந்து இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. தேதி வந்து எப்பவுமே நமக்கு முக்கியம் கிடையாது, பிராடர் கான்செப்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த தேதி முக்கியமான தேதி எதுகள், இந்த சுதந்திரம், குடியரசு, இது இந்த மாதிரி விஷயங்கள், இந்த தேதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் கிடையாது. பர்சனாலிட்டிஸ் முக்கியம், ஆனா இந்த தேதிகள் வந்து அதிகமா முக்கியம் கிடையாது. இப்போ பர்சனாலிட்டிஸே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. எதுல? கொஸ்டின்ஸ்ல. யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், பர்சனாலிட்டிஸ் அதிகமா வரதுல கம்மி ஆயிட்டாங்க. யூபிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமா நமக்கு பிராடரா இருக்க கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு தெரியணும். இப்போ 17 அக்டோபர் 1949ல இந்த டிராஃப்டை இவங்க வந்து பண்ணி வெளியிடுறாங்க. என்னென்னலாம் இவங்க இந்த ஒரு வருஷத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 7653 விஷயங்களை நம்ம திருத்தி அமைக்கணும்னு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு ஒரு பரிந்துரைக்கிறாங்க. 7653 விஷயங்களை நீங்க திருத்தி அமைக்கணும்னு பரிந்துரைக்கிறாங்க. ஆனா உண்மையா ஆனது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2473 தான் பரிசீலனை பண்ணி இதை மட்டும் மாத்தலான்னு 7653 விஷயம் மாத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா மாத்தினது 2473 விஷயம் தான் இவங்க இதுல மாத்திருக்காங்க. இது எப்போ நடந்தது? 17 அக்டோபர் 1949. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நவம்பர் அழைச்சிருவோமே, நவம்பர் 1949 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க சொன்ன 2473 அமெண்ட்மெண்ட்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து 26 நவம்பர் 1949 சப்மிட் பண்றாங்க. ஓகே, நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு, இதுதான் இந்தியாவுக்கான கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியும். இவங்க யாருக்கு பதிலாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க அப்படின்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா. எங்களுக்கு யார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கான பவரை கொடுத்தது? பீப்புள் ஆஃப் இந்தியா. ஆனால் கொடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இவங்க யாரை முதன்மையாக்குறாங்க அப்படின்னா, இந்திய மக்களை முதன்மையாக்குறாங்க. இந்திய மக்கள் சொல்லி தான் நாங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினோம். இந்திய மக்களால் எழுதின இந்த அரசியல் அமைப்பு இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949 அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சாச்சு. இப்போ 299 பேர் இந்த அசம்பிளியில இருக்காங்க இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் முடிச்சு கையெழுத்து போடுற நாள் அன்னைக்கு 284 பேர் தான் வந்திருந்தாங்க. இவங்க தான் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதுல தமிழ்ல கையெழுத்து போட்டவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா MC வீரபாகு. MC வீரபாகு. இவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவர். இவர் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இயற்றின அரசியல் அமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாருன்னா, இவர் தான் கையெழுத்து போடுறாரு. புரியுதா? கையெழுத்து போடுறாருன்னா தமிழ்ல கையெழுத்து போடுறாரு. 299 பேர்ல 284 பேர் வந்திருக்காங்க. அந்த 284 பேர்ல தமிழ்ல கையெழுத்து போறது இவரு தான். இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில முக்கியமா இருந்த தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம். நமக்கு உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, காமராஜர் போயிருந்தாரு, கக்கன் போயிருந்தாரு, சுப்பிரமணியன் போயிருந்தாரு, சுவாமிநாதன் ஒருத்தர் போயிருந்தாரு, நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இதுல வந்து முக்கியமானவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபாலசாமி ஐயங்கார், TT கிருஷ்ணமாச்சாரி. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் 2 பேர் இருந்தாங்க, HC முகர்ஜின்னு ஒருத்தர், அதற்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் HC முகர்ஜி 1, 2வது VT கிருஷ்ணமாச்சாரி, இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த VT கிருஷ்ணமாச்சாரி தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுல தமிழ்நாட்டு மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. அவங்களும் நிறைய பேர் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்படி நம்ம கான்ஸ்டிடியூஷன் 26 நவம்பர் 1949 எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சாச்சு. அம்பேத்கர் வாயால சொல்லுவாரு, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில இருக்கவங்க ஒவ்வொருத்தரா வாயால சொல்லுவாங்க, இந்த சட்டத்தை போடுங்க, இந்த சட்டத்தை எழுதுங்க, இந்த சட்டத்தை எழுதுங்கன்னு. சட்டத்தை எழுதினார் இல்ல, அவருடைய பேர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமானது இல்லையா? பிரேம் பெஹாரி நரைன் ரைஸ்டா. இவர் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. அவங்க சொன்ன கான்ஸ்டிடியூஷனா ஒருத்தர் எழுதணும் இல்லையா? அதை எழுதுனது இவர் தான். இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. அதாவது தமிழ்ல இல்ல, ஹிந்தில ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னா வைத்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வசந்த் கிருஷ வைத்யா அப்படின்னு அவர் பேர். இவர் வந்து இங்கிலீஷ்ல எழுதினவர். இங்கிலீஷ் வெர்ஷன். ஹிந்தில ஒருத்தர் எழுதியிருப்பாரு. ஹிந்தில எழுதினவருக்கு பேரு வைத்யான். அவருடைய பேரு வசந்த் கிருஷ வைத்யா. இவர் வந்து ஹிந்தில எழுதியிருப்பார். நம்மளுடைய அரசியல் அமைப்பை குறிக்கிற குறி இருக்குல்ல, அதை முத்திரைன்னு சொல்லுவோம்ல. எந்த முத்திரைகளை குறிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு யானை, எலிஃபண்ட் தான் நம்மளுடைய சீல். இதோட லீகல், இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட லீகல் அட்வைசர் ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய பேர் என்ன அப்படின்னா சர் BN ராவ். இது வந்து லீகல் அட்வைசரோட பேரு. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி இப்படிதாங்க உருவாச்சு. இப்போ 1949 கான்ஸ்டிடியூஷன் உருவாகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். அது என்னையில இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வரலாறு திருப்பி பார்க்கறாங்க. இவங்க நம்ம பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படின்னு சொல்லி நாம ஒண்ணு நினைச்சோம். அது எது அப்படின்னா 26 ஜனவரி
அதனால அடுத்த 26 ஜனவரி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ணிடலாம். ஜனவரியில நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 26 ஜனவரி 1950 இப்பதான் இந்த நாள் தான் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். 1950 அதை இயற்றி முடிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னா 26 நவம்பர் 1949. இதுதான் இப்போ இது நடைமுறைக்கு வருது. இன்னைக்கு இப்போதான் நடைமுறைக்கு வருது. ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் உடனே நடைமுறை கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, குடிமக்களுக்கு உண்டான விதிகளை உடனே 1949 கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் இல்ல பார்லிமெண்ட் இது. அதுக்கப்புறம் டிரான்சிஷன், வெள்ளக்காரங்க வந்து நம்ம மேல இது பண்ணாங்க இல்லையா, நமக்கு கொடுத்தாங்க இல்லையா நம்மளோட அதிகாரத்தை உடனுக்குடனே மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால டிரான்சிஷன் பவரையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரியான ஆர்டிகல்லாம் முதல்ல கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நடைமுறை கொண்டு வந்தனால் 26 ஜனவரி 1950 இப்படிதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் முழுசா இயற்றப்பட்டது. இதுல வந்து ஒரு சில கிரிட்டிசிசமும் இருக்கு. என்ன அப்படின்னா, வழக்கறிஞர்களால் சேர்ந்து நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டீங்க, வழக்கறிஞர்கள் மட்டும்தான் சேர்ந்திருக்கீங்க, மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல, விவசாயிக்கு, நெசவாளிக்கு, இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம நீங்களே சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கிட்டீங்க, டாமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அசம்பிளியை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அதிகப்படியான காங்கிரஸ் மெம்பர்ஸ் தான் இதுல இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அசம்பிளில அதிகப்படியான இந்துக்கள் சேர்ந்து இந்த அசம்பிளியை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த அசம்பிளி மீது வைக்கப்படுது. குற்றச்சாட்டுகளை நம்ம அப்பாற்படுத்தி பார்த்தா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிறப்பான கான்ஸ்டிடியூஷன். 60 நாடுகளுடைய அருமையான சட்டங்களை நமக்கு வந்து தொகுத்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. இதனால இது உலக குடிமக்களுக்கே பொருந்தக்கூடிய சட்டம் தான் இந்திய சட்டம். அதாவது நல்ல நல்ல நாடுகளுடைய நிறைய சட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல சட்டம் இந்தியாவில் இருக்கு. அப்போ இது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இல்லாம மற்ற நாட்டு குடிமக்களுக்கும் உகந்து இருக்கக்கூடிய சட்டமா நம்மளுடைய அரசியல் அமைப்பு இருக்குது. இந்த அரசியல் அமைப்புல இன்னும் இந்தியா என்னென்னலாம் பண்ணாங்க, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ, இந்த அரசியல் அமைப்புலாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பிரியாம்பிள் அப்படின்றத எழுதுறாங்க. பிரியாம்பிள்ன்றது முகப்புரை. ஆனா இந்த அரசியலமைப்பு முழுசா எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரியாம்பிளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரியாம்பிள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.